இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். எல்லாமே என் விருப்பப்படி நடக்குமா? எல்லாமே நான் நினைச்சபடி இருக்குமா? எப்பவும் நான் விரும்புகிறது தான் வாய்க்குமா? எல்லாமே எனக்கு சாதகமா இருக்குமா? எப்பொழுது என் மனதுக்கு சந்தோஷமான காரியங்களே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதற்கு வாய்ப்பில்லை, அதற்கு சாத்தியம் இல்லை. வேதமும் அதற்கு உத்தரவாதம் கூறலை. ஆனா ஒரு காரியத்தை இந்த வேதம் நமக்கு உத்தரவாதமாக கூறுகிறது. என்ன நடந்தாலும் அது நம்ம விரும்புகிற மாதிரியோ விரும்பாத மாதிரியோ, அது நம்முடைய வாழ்க்கைக்கு தொடர்பாகவோ தொடர்பு இல்லாதது போலவோ எப்படி இருந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக அதுல மாற்றமே இல்லை. நீங்க இதை நம்பி பாருங்க. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் முடிவில் அது நன்மையா மாறும். ஈசாக்கின் வாழ்வில் பஞ்சம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவன் சந்திச்சதுனால்தான் 100 மடங்கு அவன் பலனை பெற்றான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வித ஒரு ஆசீர்வாதம். வர வர விருத்தி அடையவும் ஐஸ்வர்யவானாகவும் மிகவும் பெரியவனாகவும் கர்த்தர் அவனுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தான். அந்த பஞ்சம் அப்படிங்கிற ஒரு பாதையில கடக்க போய்தான். வீண் பழி என்கிற ஒன்று அந்த யோசேப்பின் மேல் சுமத்தப்பட்ட உடனே சிறைச்சாலைக்கு சென்றதுனாலதான் அதன் ஊடாக சிங்காசனத்திற்கு போக வேண்டிய ஒரு வழியை கர்த்தர் வைத்திருந்தார். அப்ப எல்லாமே நம்முடைய வாழ்வில் நமக்கு விரோதமா, நமக்கு எதிரா, நம்ம சற்று நினைத்திராததா, தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், வீணாக பழி சுமத்தப்படுதல், அல்லது காலங்களாம் இருண்டு போனது போல, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது போல, ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வராதது போல, மனிதர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி நிற்பது போல எல்லாமே இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு. நீங்க இதை விசுவாசித்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள்ட்ட நீங்க சாட்சியா கேட்டு பாருங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு. தேவனுடைய மனிதர் ஆபிரகாம் தாமஸ் என்கிற ஒரு தலைவர், தென்னிந்திய ஏஜி திருச்சபைகளின் தலைவராக இருப்பவர். அவர் பாருங்க, நல்ல ஒரு பட்டதாரியா படிப்புல சிறந்தவராய் விளங்கி கொண்டிருந்த ஒரு காலத்துல தன்னுடைய கடைசி வருஷ படிப்புல கடைசி செமஸ்டர்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ட்ரீம் ஐஏஎஸ் ஆகணும். ஆனா அந்த கடைசி நேரத்துல ஃபெயில் ஆனதுனால எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. படிக்காத ஒரு ஆளு, சரியா படிப்பு வராத ஒரு ஆளு அப்படின்னா ஒன்றும் தெரியாது. ஆனா டாப்பரா இருக்கிறவங்க, காலேஜ் டாப்பரா இருக்கிறவங்க, கண்டிப்பா யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு அறியப்பட்டவர் இப்படி ஃபெயில் ஆயிட்டா எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஆனா அன்னைக்கு அது ஒரு தோல்வியா, அவமானமா, வெட்கமா இருந்த போதிலும் கர்த்தருடைய சித்தத்திற்கு அவர்கள் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்ததுனால இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்களில் எல்லாம் இருக்கிற எல்லா ஏஜி திருச்சபைகளுக்கும் கர்த்தர் அவங்கள தலைவராய் வைத்திருக்கிறார். அவங்க ஒரு மாவட்டத்திற்கு ஆட்சியாளராக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பினாங்க. தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. தமிழ்நாட்டில் 2000க்கு அதிகமான ஏஜி சபைகள் இருக்கிறது. நீங்க இன்னைக்கு கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிற உயர்ந்த பதவியை, அந்த பொறுப்பு, அந்த மேன்மை, அந்த கனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த தோல்வி இன்றைக்கு எவ்வளவோ ஆசீர்வாதமா, எவ்வளவு நன்மைக்கு எதுவா அவங்கள கொண்டு போயிருக்கு. இதே போலதான் உங்க வாழ்க்கையில் எதிர்பாராத இழப்புகள், தோல்விகள், வருத்தங்கள், வியாதிகள், நஷ்டங்கள் என்ன வந்தாலும் பரவாயில்ல, அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லாம் நன்மைக்கு ஏதுவா கொண்டு போய் விடும். முடிவில் அது விளங்கும். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, அந்த நன்மையை ருசிப்பீர்கள். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனே, நன்மைக்கு எதுவாகவே எல்லாம் நடக்கும் என்று காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.